கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த தாவேகா தற்குறிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் செல்லுமிடமெல்லாம் செருப்பு அப்படின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இந்த தாவேகா தற்குறிகள் எங்கெங்கெல்லாம் ஓட்டு கேட்டு போகிறானுங்களோ அங்கெல்லாம் பொதுமக்கள் கட்டையால் அடித்து துரத்தக்கூடிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிட்டுருக்கு. இந்த நிலையில் தான் விஜய் அவர்கள் சென்னையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த பிரச்சார கூட்டத்தின் போது ஒரு இளம் பெண்ணுடைய தாலியை அறுத்திருக்கிறானுங்க இந்த தாவேகா தற்குறிகள். இந்த தற்குறிகள் அப்படின்றவனுங்க இந்த தாவேகா கட்சி தொடங்கப்பட்டு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கிடையாது. விஜய் அவர்களுடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது பாலை திருடி பாலாபிஷேகம் பண்ணுறது, தியேட்டரில் இருக்கிற சீட்டை அடித்து உடைக்கிறது, ஸ்க்ரீனை கிழிக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன தவறாக ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ தாவேகா கட்சி ஆரம்பித்து மேம்பட்டதுக்கப்புறம் ஒரு இளம் பெண் அவங்க கழுத்தில் தாலி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது தங்கத்தையும் தாண்டி அந்த பெண்ணுடைய கணவர் அந்த பெண்ணுக்காக கட்டின தாலி, அதை போய் அறுத்துருக்கிறானுங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கேவலமானவனுங்களா அவனுங்க இருப்பானுங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த பெண்ணு கூட்டத்துக்குள்ளே எவனோ ஒருத்தன் கழுத்தில் இருக்க செயினை பிடிச்சி இழுக்கிறான்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன ஆயிருக்குன்னா அந்த பெண் கையில் இருக்கிற அந்த தாலி மட்டும் மாட்டிக்கிச்சு, அந்த செயினை துண்டா அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டானுங்க இந்த தாவேகா தற்குறிகள். விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்தல நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதே போல தான் அஜித்குமார் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு நாங்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டினானு. கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடி கம்பத்தில் இருக்கிற கொடியை பிடுங்கி வயிற்றில் சுற்றிக்கிட்டு போன காட்சிகள்லாம் சமூக ஊடகங்களில் இருக்குது. அதே போல் ஸ்டீல் கம்பி, அந்த கொடி ஊன்றதுக்காக போடப்பட்டிருந்த இரும்பு ராடு, ஸ்டீல் கம்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு காயலாங்கடையில் போட்டு குடிச்ச பயிலுக தான் இந்த தாவேகா தற்குறிகள். இந்த தற்குறிகள் ஒரு படி மேலே போய் ஒரு இளம் பெண்ணுடைய தாலியை அறுத்துருக்கிறானுங்க. இந்த இளம் பெண்ணை நோக்கி நம்ம இந்த தாவேகா கூட்டத்திற்கு, விஜயை பார்க்கணும்னு நினச்சி வரக்கூடிய கூட்டத்திற்கு வரக்கூடிய இளம் பெண்களை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, விஜய்க்காக உயிரை கொடுப்போம் அப்படிங்கிறீங்க. விஜய்க்காக ஒரு 5 பவுன் செயின் போனால் ஒத்துக்க மாட்டிங்களா? உயிரை விட 5 பவுன் செயின் பெருசாக போச்சா? வாய்கிலேயே வசனம் பேசுறது, விஜய்க்காக நாங்கள் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என் தாலி அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லி வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகிறது. இதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு முறை பேசும்போதும் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு பெண்கள் போகாதீங்க, குழந்தைகளை தூக்கிட்டு போகாதீங்க அப்படின்னு நம்ம படித்து சொல்கிறோம். இப்போ இந்த பெண்ணுக்கு கழுத்தில் போட்டிருந்த தாலி செயின் போயிடுச்சு. அந்த கூட்டத்தில் அவன் கழுத்தை பிடிச்சி அந்த செயினை இழுத்து அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அந்த செயினை பிடுங்குற முயற்சியில் கழுத்து அறுபட்டு இல்லை கழுத்து இறுகி செத்து இருந்தால் அந்த உயிர் அப்படிங்கிறது நமக்கு திரும்ப கிடைக்குமா? அதையும் எவனோ ஒரு தற்குறி செயின் எடுக்கிற முயற்சியில் ஒரு பொண்ணை கொன்னுட்டான்னா மீடியாவில் வெளில வரும். விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கு சென்ற பெண் ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார் அப்படின்னு கரூரில் போன 41 உயிரோடு சேர்த்து 42 எழுதிடுவாங்க. அவ்வளவுதான். இந்த தாவேகா தற்குறிகள் மீது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்காங்க. திருச்சியில் இதே மாதிரி தான் ஒரு வயதான கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் இருந்திருக்கிறாங்க. அங்கே போய் இந்த தாவேகா தற்குறிகள் ஓட்டு கேட்க போயிருக்கிறானுங்க. போன இடத்துல ஓட்டுங்கிறத எப்படிங்க கேட்கணும்? இந்த மாதிரி தாவேக்கால விஜய் நிற்கிறாருங்க, அந்த தொகுதிக்கு இன்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்படும் அப்படின்னு அந்த தொகுதி பிரச்சனைகளை கேட்டு விஜய் மாற்றத்தை கொண்டு வர ஓட்டு போடுங்கன்னு தானே கேட்கணும். இவனுங்க ஓட்டு போடுற இடத்துலலாம் போய் வாக்காளர்களை பொதுமக்களை மிரட்டுறது. விஜய்க்கு மட்டும் போடலன்னு வச்சுக்க, அதோட தான் எங்கள் ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கப்புறம் நீ இந்த ஏரியாலே இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறது. இந்த மிரட்டல் உருட்டலெல்லாம் பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையுமே எடுபடாது. ஒரு சில பேர் செருப்பை கழட்டிக்கிட்டு திரும்ப அடிச்சிருவான். அதே மாதிரி தான் ஒரு வயசான முதியவர் ஒருத்தர் ஐயர்லே நான் ரவுடி ஐயர் ஆக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூணெல்லாம் போட்டிருக்காப்புல, நல்ல இவ்வளோ பெரிய உருட்டு கட்டையை கையில் எடுத்துட்டாப்புல. வாங்கடா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன டார்ச்சர் பண்ணாங்களோ தெரில, என்ன கெட்ட வார்த்தை சொன்னாங்களோ தெரில. எங்கள் அண்ணன் விஜய் வந்தால் நீ அவ்வளோதான். அவர் சொல்லியிருப்பார், இல்லைப்பா இது திமுக ஓட்டு, இல்லைப்பா இது நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டு, நாங்கள் விஜய்க்கு போட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இவங்க அதெல்லாம் முடியாது, நீ விஜய்க்கு தான் போடணும், விஜய்க்கு போடாமல் இந்த ஏரியாவில் நீ இருந்துருவியா நீ அப்படின்னு ஏதாவது மிரட்டல் விடுத்திருப்பாங்க. அதுக்கு அவர் உருட்டுக்கட்டையால் பதில் சொல்லியிருக்காரு.
தமிழக மக்களாகிய நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த தாவேகா தற்குறிகள் இவ்வளோ அட்டூழியம் அல்சாட்டியம் பண்றானுங்க அப்படின்னா, ஆட்சி பொறுப்புக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா எவனாவது வீட்டில் வாழ முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. விஜய்க்கு எதிரான விமர்சனங்களை யாராவது வச்சா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரான ராஜா பேரோனுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. அவர் தமிழ் தேசிய அரசியலை அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர். அவர் தன்னுடைய மனைவி மச்சானை கூட்டிக்கிட்டு மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. திருச்சி வர வழியில், சென்னையிலேருந்து திருச்சி வர வழியில் ஒரு தாபால ஓரமாக நிறுத்திட்டு ஒன்று கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்போ 2 பேர் இருந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவரை இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நிறைய பேருக்கு தெரியும். அவரை பார்த்துட்டு இவர் பார்த்துருக்காரு. எதுக்கு நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாங்க, அதுவும் 2 பேராக இருந்துக்கிட்டு அப்படின்னு. என்னடா ஏன்டா பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டிவிக்கே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. சரி ரைட்டு, நம்ம ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வர்ற அந்த கேப்பில் அவர் கார் பக்கத்தில் போய் நின்னது மட்டும் இல்லாமல் அவர் காரை அவங்க வச்சுருந்த வண்டி சாவியால் ஸ்க்ராட்ச் போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க இந்த தாவேகா தற்குறிகள். திருச்சி கிழக்கு தொகுதியில் ஒரு பெரியவர் இவனுங்களை அடித்து துரத்துறாரு. ஏன்னா இவனுங்களோட தண்டவாளத்தில் ஏறிடுச்சு. பொதுமக்களுக்கெல்லாம் இவங்களோட லட்சணம் என்னங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இவங்க போகிற இடத்துலலாம் செருப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டா நீங்கள்லாம் தாவேகாவுக்கு ஓட்டு கேட்டுட்டு வரீங்க, நாங்கள்லாம் ஓட்டு போட முடியாது போங்கடா அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தையில், ரொம்ப கேவலமான கெட்ட வார்த்தையில் இந்த தாவேகா தற்குறிகள் அவரை பேசி அவர் உருட்டுக்கட்டை எடுத்து அடிக்க போய் அது பெரிய பிரச்சனையாகி சம்மந்தப்பட்டவர் மீது வழக்கு கொடுத்துருக்குறானுங்க இந்த தாவேகா தற்குறிகள் காவல் நிலையத்தில். ஏன்டா ஓட்டு கேட்டு போனது நீங்கள், அவர் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கும் இல்லை உங்ககிட்ட பேசுகிறதோ பேசாமல் போகிறதோ அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி நீ இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு மிரட்டுற அதிகாரத்தை, அவரை கேவலமாக பொதுமக்களை ஓட்டு கேட்டு போகக்கூடிய இந்த தாவேகா தற்குறிகள் மிரட்டுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு முறை இல்லை 2 முறை இல்லை, தொடர்ந்து பொதுமக்களை மிரட்டி வாக்கு கேட்கக்கூடிய வேலையை இந்த தாவேகா தற்குறிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. காரைக்குடி தொகுதியிலலாம் இந்த பிரபு இருக்கார்ல வேட்பாளர், பல் டாக்டர், இந்த ரீல்ஸ் பைத்தியம் பிரபு, அங்கே சுயேட்சையாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க, நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசிகிட்டு இருக்கானுங்க. அதே காரைக்குடியில் சீமானவர்கள் அவர் நாடாரு, அவர் நம்ம ஆளுக இல்லை, அவருக்கு போற்றாதீங்க அப்படின்னு இந்த பிரபு சார்ந்து இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்குகளை எப்படியாவது தன்வசப்படுத்தணும் அப்படின்றதுக்காக காரைக்குடி தொகுதியில் சீமான் நம்ம சாதிக்காரால் கிடையாது, அவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்கன்னா எந்த அளவுக்கு தரம் கெட்ட அரசியலை இந்த தாவேகா தற்குறிகள் தமிழ்நாடு முழுவதும் பண்ணிட்டு வரானுங்கன்னு பாருங்க. கேட்டால் நாங்கள் மத நல்லிணக்கம், நாங்கள் சாதி பார்க்க மாட்டோம் அப்படின்னு வாய்கிலேயே பேசுவானுங்க. ஆனால் விஜய் வெக்கமான சூடு சோரணையே இல்லாமல் தன்னுடைய சாதிக்காரன் அதிகமாக இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கில் போட்டிடுவார். அதே போல் தன்னுடைய மதத்துக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுவார். கேட்டால் நாங்கள் சாதி ஒழிப்பு பேசுகிறோம், தீப்பந்தம் எதிர்த்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் வாய்கிலேயே பாடுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு எப்படியாவது ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும், அந்த ஓட்டை இன்னொருத்தனை மிரட்டியாவது வாங்கிடணும் அப்படின்னு ரொம்ப கீழே இறங்கி இந்த தாவேகா தற்குறிகள் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரங்கிற பேரில் வெறுப்பை உமிழ்ந்துட்டு இருக்கானுங்க. இதற்கான தக்க செருப்படிய மக்கள் இந்த 2026 தேர்தலில் தாவேகாவிற்கும் விஜய்க்கும் பரிசளிப்பாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.